ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: பூண்டு ஒரு 5 பல், பெரிய பல்லாக இருக்கிறதுனால ஒரு 5 பல் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், சோம்பு 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். வெந்தயம், அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, சின்ன புளி தேவையான அளவு எடுத்து ஊற வச்சுருக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, வீட்டு மிளகாய் தூள், மீன் குழம்பு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் இப்படி கீறி வச்சு, முருங்கைக்காய் அந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வானலில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் போட்டு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிக்கணும். தேவையான புளி தண்ணி அதையும் கரைச்சி ஊற்றிக்கணும். தக்காளி, கழுவி வச்சுருக்கிற மீனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் 1/2 hour வேக விடணும். இடையில ஒரு தடவை எடுத்து பார்க்கலாம். எடுத்து கிளறிட்டு திரும்ப மூடி வச்சுருங்க. கிளறிட்டு மூடி போட்டுருங்க. திரும்ப எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு எடுத்து ஊற்றிக்கணும். பாருங்கள், நல்லா முருங்கைக்காவும் வெந்திருக்கு, மீனும் உடையாமல் முழுசாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.